முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை கே நகர் பகுதி தவேக சார்பில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மானகிரி பகுதியில் கே நகர் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வெற்றிக்கலை குழுவினரின் நீர் மேலாண்மை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வுகளை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தவேக மதுரை வடக்கு மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான விஜய் அன்பன் கல்லானை தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் நீர்மேலாண்மை, நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்தும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து நாடகம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கே நகர் பகுதி செயலாளர் தளபதி MT வினோத் செய்திருந்தார். இந்நிகழ்வில் கே நகர் பகுதி இணைச் செயலாளர் RM மது, 33வது வட்டக்கழக செயலாளர்கள் தர்மேந்திரன், தேவேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மாடு வெளிநாட்டில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சிறப்பான மாடு, புது மாடு. சிக்கனமாவே பயன்படுத்தலாம். அவங்க ஒரு பக்கெட் எடுத்துக்கங்க. அந்த பக்கெட்ல ஒரு 2 லிட்டர் தண்ணி, 3 லிட்டர் தண்ணி இருந்தாலே போதும். ஒரு துணியை எடுத்து நல்லா நனைச்சு பிழிஞ்சு அப்படியே தொடச்சு எடுத்தோம்னா நீ 10 குடம் தண்ணி செலவு பண்ணி கழுவு பண்றத ஒரு 2 லிட்டர் தண்ணியில சுத்தப்படுத்தலாம். இது சிக்கனப்படுத்துறது. சரிங்க சரிங்க. ஒரு பைக் குளிப்பாட்டுறோம், இல்ல ஒரு மாட்டை குளிப்பாட்டுறோம், நம்மளே குளிக்கிறோம்னா நேரடியா பைப்ல இருந்து தண்ணியை எடுத்து நாம என்ன செய்யக்கூடாது, அப்படியே கழுவக்கூடாது, அப்படியே குளிப்பாட்டக்கூடாது, அப்படியே குளிக்கவும் கூடாது. ஏன்னா அதுல எத்தனை லிட்டர் தண்ணி வீணாகுதுன்னு தெரியாது. ஆமாங்க. அப்ப எப்பவுமே மாடு குளிப்பாட்டு இருந்தாலும் சரி, பைக்கு கழுவுறா இருந்தாலும் சரி, கார் கழுவுறா இருந்தாலும் சரி, நம்ம குளிக்கிறதுனால பக்கெட்ல தண்ணி எடுத்து வச்சு குளிக்க பழகணும். ஏன்னா நம்ம வீணாக்குற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து. ஆமாமா, அதுக்கு தான் தண்ணீரை சிக்கனமா வச்சுக்கிறணும். சரி, அடுத்த தலைமுறைக்கு தண்ணீரை நம்ம விட்டுட்டு போகணும். ஆமாங்க, அதுதான் நிலத்தடியில விட்டுட்டு போகணும். இப்படி விட்டுறதா அதுதான் மழை நீர் சேகரிப்பாங்க. வீட்டு வச்சுக்கோங்க, அந்த பூமிக்கு வர்றத சேர்த்துக்குங்க. ஆமாங்கய்யா. தண்ணீரை சிக்கனமா வச்சுக்கிறணுமா. ஆமாங்கய்யா. குழாய் இருக்கிற இடங்கள்ல, பொது இடங்கள்ல அசுத்தமாக்குறத முதல்ல நிறுத்தணும். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.